படம் நல்லா எலெக்ஷன் பத்தி எலெக்ஷன்ல என்னென்ன நடக்கும், அதுல என்னென்ன பண்ணுவாங்க அப்படின்றதெல்லாம் கிளியரா சொல்லிருந்தாங்க. எலெக்ஷன் ஓட்டு போற வயசு கூட இல்ல. இப்ப அது உனக்கு எப்படி புரியுது? ஓட்டு போடும் போது இதெல்லாம் நான் தெரிஞ்சுக்கணும். அதுக்கு இதெல்லாம் நான் தெரிஞ்சுக்கிட்டு யார் ஓட்டு போடணுமோ அவங்களுக்கு நான் ஓட்டு போடும்போது அரசியல்ல ஜாதி மையப்படுது. அப்ப என்ன சொல்லுங்க, அரசியல்னா வந்துட்டு அந்தந்த இதுக்காரவங்க தான் பண்ணணும். இந்த ஏழைங்க அந்தவங்க எல்லாம் வந்துட்டு நிக்க கூடாதுன்ற மாதிரி வரக்கூடாது. எலெக்ஷனுக்கு பணக்காரங்க மட்டும் அவங்களும் நிக்கலாம் அப்படின்றதுதான் அதுல கான்செப்ட். வேற இந்த படத்தை லாஸ்ட்ல அந்த கிளைமேக்ஸ்ல வந்துட்டு எத்தனை வாட்டி தோத்தாலும் திரும்பியும் போயிட்டு அவங்க வந்து அப்ளை பண்ணுவோம். படம் வந்து அரசியல் சார்ந்த ஒரு படம். இதுல வந்து லவ் அந்த மாதிரி எல்லாம் எதுவும் கிடையாது. ஒரு டென்ஸ் வந்து ஒரு இன்ட்ரோ மாதிரி கொடுத்துட்டு அதுக்கப்புறமா கம்ப்ளீட்டா ரொம்ப படம் வந்து எங்கேஜிங் வந்து ஸ்பீடா போயிட்டு இருக்கும்போது செகண்ட் ஹாஃப்ல வந்து இப்ப என்னென்ன பிரச்சனை எல்லாம் நடந்தது, அந்த பிரச்சனைகளுக்கான காரணங்கள் வந்து செகண்ட் ஹாஃப்ல தெரியும் போது படம் ரொம்ப சூப்பரா இருக்கு. எந்த கட்சி சார்ந்து எடுக்கல, கட்சிகள் வந்து எப்படி வந்து பொதுவா வந்து சொல்லியிருக்காங்க. எந்த ஒரு கட்சியும் தனிப்பட்ட முறையில அட்டாக் பண்ணாங்க. பொதுவா வந்து என்ன நடக்குது அரசியல்ல வந்து ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு எல்லாம் வந்து என்ன மாதிரியான பிரச்சனைகள் வருது. ஏன்னா இது வந்து ஒரு ஊராட்சி மன்ற எலெக்ஷன் வச்சு வரும்போது ஒரு 4-5 பேர் வந்து ஒரே ஊர்ல இருந்து எல்லாரும் தெரிஞ்சவங்களா இருப்பாங்க. அதுல வந்து எப்படி வந்து அரசியல் சூழ்ச்சிகள் நடக்குது, பதவிக்காக வந்து எப்படி வந்து கீழே இழுத்து கொண்டு வராங்க அப்படின்றது, ஃபேமிலி வந்து அது உள்ள வரும்போது என்ன மாதிரி கஷ்டங்கள் அவங்க படுறாங்கன்றதும் நல்லா தெரியுது. இதுக்கப்புறம் ஒடுக்கப்பட்ட மக்களோட ஓட்டு மட்டும் வாங்கிக்கிட்டு அவங்க வந்து நாங்களும் அரசியலுக்கு வரோம்னா அவங்க வந்து எந்த ஒரு ஆதரவும் தரது கிடையாது அப்படின்றத வந்து படத்துல நல்லா காட்டியிருக்கும். படம் ஆக்சுவலி நல்லா ஃபைட் சீன்ஸ் எல்லாம் சொல்லணும், ரொம்ப சூப்பரா இருந்து. நல்லா இல்ல ரெண்டுமே நல்லா தான் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து அந்த அளவுக்கு செகண்ட் ஹாஃப்ல தான் வந்து நமக்கு கதையோட முதல் கருவும் தெரியுது. அதுல ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து நம்ம சூழ்ச்சிகள் மாறி மாறி போயிட்டே இருக்கு. ஆனா என்ன நடக்குது நமக்கு புரிய மாட்டேங்குது. செகண்ட் ஹாஃப்ல அதுக்கான முயற்சிகள் அவைக்கப்படுது. ரொம்ப நல்லா சூப்பரா இன்ட்ரெஸ்டிங், பாக்குறதுக்கு நல்லா இருக்கு. என்ன கதை சொல்லிருக்காங்க? எலெக்ஷன் பத்தி தான் சொல்லிருக்காங்க சார். இதுல நிறைய அரசியல் படம் வந்திருக்குது. இதுல வந்து எப்படி அப்படின்னா ரெண்டு விதமா கொண்டு வந்திருக்காங்க. ஒருத்தவங்க வந்து நல்ல வசதியா இருக்கிறவங்க இருக்காங்க, கஷ்டப்படுற ஃபேமிலில இருந்து வந்து இருந்துமே ஆனா அவர் வந்து யாருக்கு உண்மையா இருக்கிறவங்க சைடு தான் இருந்தவங்க சப்போர்ட் பண்ற மாதிரி இதுல இந்த படத்துல கொண்டு வந்திருக்காங்க. இதுக்கு முன்னாடி எல்லாம் எலெக்ஷன் எல்லாம் விஜயகாந்த் அந்த மாதிரி ஹாஃப் அண்ட் ஹாஃப்ல அப்படிதான் பாத்துருக்கோம். ஃபுல்லா எலெக்ஷன் இல்ல. ஆனா வர்ற யூத்துக்கு ரொம்ப முக்கியம். நம்ம நடுத்தர மக்கள் வந்து வர முடியாம எவ்வளவு கஷ்டப்படுறோம். வசதியா இருக்கிறவங்க வந்து ஈஸியா எலெக்ஷன் வந்துடுறாங்க, காசை கொடுத்து வந்துடுறாங்க. ஆனா நம்மள மாதிரி ஆள் வர முடியல அப்படின்றதுனாலதான். இல்ல லேக் எல்லாம் ஒண்ணும் இல்ல சார். காமெடி கொஞ்சம் இதுதான் இருக்கு. காமெடி இல்ல, காமெடி இல்ல, சீரியஸா போற மாதிரி நல்லா இருக்கு. தெரியல சார் ஞாபகம். ஆனா இதுல நல்லா இருக்கு. படம் ரொம்ப நல்லா இருக்கு. யார் வேணாலும் பாக்கலாம், எல்லாருமே பாக்கலாம். கண்டிப்பா பார்க்க வேண்டிய படம். இப்ப இருக்க காலகட்டத்துல வந்து யங்ஸ்டர்ஸ் கண்டிப்பா இந்த படம் பார்க்கணும். அதுக்கப்புறம் வந்து எலெக்ஷன் வந்து ஒரு ஃபேமிலி என்டர்டைன்மெண்டா இருக்கு. சாங்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு. ஹீரோ ரொம்ப நல்லா பண்ணிருக்காரு. ஹீரோயின் கூட ரொம்ப நல்லா பண்ணிருக்காரு. ஹீரோக்கு வந்து அப்பாவை நடிச்சிருக்காரு. ரொம்ப யதார்த்தமா ரொம்ப நல்லா பண்ணிருக்காரு. அவர் ரொம்ப நல்லா பண்ணிருக்காரு. அரசியலுக்கு வந்து யார் வேணாலும் வரலாம். வெறும் வந்து பணம் இருக்கவங்க மட்டும் அரசியலுக்கு வரணும் கிடையாது. யார் விருப்பப்படுறாங்க அரசியலுக்கு வரலாம்னு சொல்லிருக்காங்க. இந்த படத்தை டிஃபரெண்டா என்ன சொல்லிருக்காங்கன்னா அரசியல் படம் அவ்வளவு பார்த்தது இல்ல. அதனால எனக்கு அதே எல்லா படமும் உள்ள அரசியல் படமா இது கொஞ்சம் டிஃபரெண்டா தான் இருக்கு. ஹீரோட அப்பா வந்து அரசியல்ல தான் இருக்காரு. ஆனா வந்து ஹீரோக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாரு. அவர் வந்து தனியா ஒரு கட்சியில இருக்காரு. அப்பா வந்து கடைசியா சப்போர்ட் பண்ணி எப்படி அந்த பையன் வந்து வராங்க. படம் எப்படி இருக்கு சார்? மூவி நல்லா இருந்துச்சு. மூவி ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். ஹீரோ ஹீரோயின் எல்லாருமே நல்லா நடிச்சிருந்தாங்க. இது தப்புன்னு இல்ல. ஒரு ஃபேமிலியா யார் எப்பயுமே சப்போர்ட் பண்ணணும் அப்படின்றது மாமா ரோல்ல இருந்து மாமா எப்படி பண்ணுவாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. இன்ஸ்டாகிராம்ல கோபிநாத் சாரோட ரீல்ஸ் எல்லாம் பார்த்திருக்கேன். ஃபேமிலி இருக்குன்றத அவர் சொல்லியிருந்தாரு. அதுவும் இங்க நல்லா ப்ரமோட் பண்ணிருந்தாங்க. ஃபேமிலி எப்படி நம்ம எப்படி லைஃப்ல இருக்கணும் இருக்கக்கூடாதுன்றது இருந்துச்சு. ஹவ் இட் இஸ் கோயிங் டு அஃபெக்ட் வெஞ்சன் ஒரு ஃபேமிலி அஃபெக்ட் பண்ணும். அதே மாதிரி கேஸ்ட் கம்யூனிட்டி டிஃபரன்ஸ் அது இல்லாம இருந்து எலெக்ஷன்ல ஒரு நல்ல மனுஷன் ஃபர்ஸ்டே வந்திருப்பாங்க. அதே மாதிரி எலெக்ஷன்ல ஒர்க் பண்றவங்க முன்னாடி வரணும்னு சொல்லியிருந்தாங்க. அந்த அளவுக்கு ஒன்றும் எனக்கு தெரியாது. காஸ்ட் வச்சு சொன்னாங்க. கனெக்ஷன்ஸ் இருக்குதா நான் இல்லைன்னு சொல்ல, பட் எனக்கு அதை பத்தி ஐடியா இல்ல. ஐ டோன்ட் வாண்ட் டு டாக் அபௌட் இட். செக்சுவாலிட்டி, காஸ்ட், கம்யூனிட்டி எல்லாமே நல்லா ப்ரமோட் பண்ணி மூவி நல்லா பண்ணணும். ஒரு எலெக்ஷன் நல்லா நடக்கணும், ஒரு கண்ட்ரி எப்படி இருக்கணும்ன்ற, எப்படி ஒரு ஸ்டேட் எப்படி இருக்கணும்ன்றது. படம் வந்து நான் சமீபத்துல பார்த்த ஒரு 5 ஆண்டு கால இடத்துல பார்த்ததுல வந்து ரொம்ப நெருடலா படம். ஏன்னா நம்ம எல்லாருமே கிராம பஞ்சாயத்துக்குள்ள யதார்த்தமா என்ன நடக்குதோ அந்த சூழலை வந்து பார்க்க முடியும். ரொம்ப சிறப்பா நடிகர்கள் வந்து எல்லாருமே ரொம்ப சிறப்பா நடிச்சிருக்காங்க. திருநங்கையை வந்து நடிக்க வச்சு அவங்க தலைவராக்குறது என்பது தமிழ் சினிமாவுக்கு வந்து ஒரு நல்ல தோற்றம். ரெண்டுமே நல்லா இருக்கு. எதுவுமே வந்து நெருடலா கிடையாது. எதுவும் கொஞ்சம் போரே அடிக்கல. ஆரம்பத்துல இருந்து உட்கார்ந்ததுல இருந்து பாத்தீங்கன்னாவே காட்சி கோர்வைகள் வந்து ரொம்ப யதார்த்தமா பண்ணிருக்காங்க.
வந்து நல்லா இருக்கு, இசையும் வந்து நெருடவே தெரியும். கேமரா பாத்தீங்கன்னா மக்களுடைய பயணி, ஒரு கேமரா ஷாட் என்பது தனியான கிடையாது. உண்மையா அவங்களுடைய குடும்பம் சார்ந்தவங்களே வந்து பாத்தீங்கன்னா தேர்தல் நடிப்பாங்க, பஞ்சாயத்து தேர்தல். இது அவங்க ஒவ்வொருத்தருக்கும் தங்களுடைய குடும்பத்தை வந்து இதுல வந்து இன்வால்வ், இது நம்முடைய குடும்பம், இது நம்முடைய அண்ணன் பூட்டிட்டாரு, நம்முடைய அப்பா பூட்டிட்டாரு, அந்த சூழலை வந்து படத்தை பார்க்கும் போதே அந்த உணர்வுல இல்ல இது ஆக்ஷன் மட்டும் கிடையாது, கதை என்பது நம்மளோடு பயணிக்கிறது, மக்களோட பயணிக்கிறது. தனியா வந்து சினிமா மாதிரியே தெரியல, இது நம்மளோட ஆடியன்ஸோட வந்து திரைக்கதை வந்து நகர்றது நல்லா இருக்கு. எலக்ஷன் நிறைய படங்கள் வந்து இல்ல, தேர்தல் பாத்தீங்கன்னா பெரும்பாலும் தேர்தல் பாலிடிக்ஸ் வேற மாதிரி நுணுக்கமா சின்ன சின்ன விஷயங்கள் இருப்பாங்க. ஒரு கிராமத்துல பஞ்சாயத்துல நடக்கிறது ரொம்ப நல்லா ஸ்கிரீன் பண்ணிருக்கு. அதே மாதிரி ஜாதிய விஷயங்களை கூட நெருடலாக சொல்லாம வெறும் ஊடகமா சொல்லியிருக்காங்க. யாரு எந்த ஜாதியை சார்ந்தவர்கள் பேரை வச்சுதான். அதே மாதிரி சேவியர் அப்படிங்கிறது அவர் ஒடுக்கப்பட்ட பகுதியை சேர்ந்தவர். இதுல வந்து யாரு என்ன ஜாதின்னு வந்து ஓப்பனாக வந்து சொல்லாம ஒரு கதையை வந்து, ஆனா இது காட்சிகள் ஓடுது, இந்த ஜாதிய பகமை இல்லாம படத்தை வந்து அருமையா ஸ்கிரீன் பண்ணி ஒரு கிராமத்து கதையை வைத்து இந்த தேர்தல் நேரத்துல வர்ற சமூகங்களுக்கு இடையே வர்ற பதட்டங்கள், அந்த கலவர சூழல்ல சில குடும்பங்கள் மட்டும் அரசியல்ல வெற்றி பெறணுன்றதுக்காக எப்படி பகடைக்காயா மக்களுடைய வாழ்வாதாரத்தை எல்லாம் பயன்படுத்துறாங்க இந்த தத்துவமா காட்டியிருக்கு. எல்லாருமே இதுல இயல்பா நடிச்சிருக்கு. முக்கியமா அந்த கிராமத்தோடு ஒன்று அதுல பயன்படுத்தப்படுற அருவா வரலையும் அந்த வட்டார இதுல பயன்படுத்தப்படுகிற பயன்படுத்தப்படுகிற சொற்கள், பேச்சு வழக்கு எல்லாமே அதோட அமைந்திருக்கு. உண்மையிலே ஒரு நல்ல படம். இதன் மூலம் அந்த சமூகம் மாறணுங்கிறத நான் நோக்கம். நான் அப்படி பார்க்கல, பொதுவாவே நல்லா இருக்கு. செகண்ட் ஹாஃப்னு ஒரு படத்தை பார்க்க கூடாது. அந்த கதை ஓட்டத்துல நீங்க விறுவிறுப்பு மட்டுமே இளைஞர்கள் பாக்குற மாதிரி பார்க்க முடியாது. அந்த கதையோடு இருக்கிற எல்லா அம்சங்களும் நல்லா இருக்கு. ஃபேமிலி படமும் பாருங்க.